வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு RS200ல ஒரு இன்ஜின் நாய்ஸ் ப்ராப்ளம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, கலகலன்னு இருக்குது. அந்த வண்டி நாய்ஸ் எப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த நாய்ஸ் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறோம், என்ன ப்ராப்ளம் வருது, அது எப்படி நம்ம சரி பண்ண சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த RS200ல தான் வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து மோசமாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் வந்து இன்ஜின் நாய்ஸு. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இன்ஜின் நாய்ஸ். இல்லை நம்ம இதை பிரித்து என்ன ப்ராப்ளம், இது எப்படி ரெடி பண்ணுறோம், ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிளச்சில் தான் நாய்ஸ் வர மாதிரி இருக்குது. கிளச் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிளச் கேஸை கழட்டிடலாம். ஓகே, கிளச் கேஸை கழட்டிடலாம். இப்போ பார்த்தோன்னா டைமிங் செயின் வந்து ஓவர் லூஸாக இருக்குது. சரிங்களா, இது மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் மேட்ரு. இந்த மாதிரி டைமிங் செயின் இருந்துச்சுன்னா சவுண்டு கலகலன்னு தான் வரும். இந்த வண்டியில் பார்த்தோன்னா டைமிங் செயின் டென்ஷனர் ஒழுங்காக வேலை செய்யலை. டென்ஷனர் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால தான் செயின் வந்து இவ்வளோ லூஸாக இருக்குது. நம்ம டென்ஷனர் கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வண்டியை பிரிச்சிருக்கோம். இது வந்து ஜென்ரல் சர்வீஸும் சேர்த்து பண்ணணும். அதனால் வந்து ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்லாம் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் வேறு போயிடுச்சு. எல்லாம் துரு பிடிச்சி ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கேபிள்லாம் மாற்றணும்னா இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தான் பண்ண முடியும். இதில் நம்ம அந்த டைமிங் செயின் லூஸாக இருக்கிற ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அந்த லூஸாக இருக்கிற ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டென்ஷனர் போயிடுச்சு. இதில் இந்த டென்ஷனர் வந்து வெளியிலையும் வரல, உள்ளேயும் போகல, ரிலீஸ் ஆகலை, உள்ளேயும் போகல. இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டக் ஆகிருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டென்ஷனர். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது இந்த மாதிரி வெளில வரணும். அது நம்ம டைட் பண்ணும்போது உள்ளே வரணும், அதை ரிலீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெளில வரணும். இது மாதிரி வரல. இதில் மூமெண்ட்டே இல்லை, ஸ்டக் ஆகிருக்கு சுத்தமாக. இது அதனால தான் அந்த டைமிங் செயின் வந்து டைட் ஆகலை. வண்டியே வந்து நாய்ஸ் ஓவராக வந்தது. லூஸாக இருந்ததில் நாய்ஸ் ஓவராக வந்தது. இது லூஸ்லேயே ஓடினதில் என்ன இருக்குன்னா, டைமிங் செயின் பேடு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் கிளச் பிளேட்டும் போயிடுச்சு. கஸ்டமர் என்ன சொன்னார்னா, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுவே நீங்கள் டோட்டலாக பிரித்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க பக்காவா. ஏன்னா இது திரும்பவும் பிரச்சனை வரக்கூடாது. டைமிங் செயின் சேஞ்ச் பண்ண சொல்லியாச்சு. கிளச் பிளேட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. கிளச் பிளேட்டு, டைமிங் செயின், வால்வு, இது மூணுத்தையும் சேஞ்ச் பண்ணி வண்டியை பக்காவாக பண்ண போகிறோம். நம்ம ஒன்றா பிரிச்சிட்டோம். ரேடியேட்டர் பிரிச்சாச்சு, கிளச் கேஸ்லாம் எடுத்து கிளச் கேஸ் பிரிச்சாச்சு, வண்டியோட கவர்லாம் ஃபுல்லாக பிரிச்சாச்சு. இப்போ டோட்டலாக இதை வந்து இப்போது ஹெட்டு கழட்டி பட்டையில் கொடுத்து வால்வு மட்டும் மாற்றிட்டு டைமிங் செயின் பேடு, டைமிங் செயின் டென்ஷனரு, கிளச்சு அசம்பிளி ஃபுல் செட்டு மாற்றி இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில் மாற்றினா வண்டி ஓகே ஆகிடும். அதுதான் பண்ண போகிறோம். இப்போது ஹெட்டை வெளியே எடுத்துட்டோம். கேஸ் கட்டு, ஹெட்டோட டபுள் பின்னு, டைமிங் செயின் பேடு, பேடெலாம் தேய்மானம் ஆயிருக்கு. ஏன்னா அது செயின் லூஸில் ஓடினதுனால அடித்து பேடு வந்து தேஞ்சு போயிருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே டென்ஷன் மட்டும் மாற்றி விட்டாலே சவுண்டு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப நாள் ஓடாது. இப்போ மறுபடியும் திரும்ப கஸ்டமருக்கு வேலை வைக்கும்போது அவர் திரும்ப ஒரு இடத்துல விட்டு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். வேலையும் டபுள் ஆகும். அதுவும் இந்த மாதிரி RS இந்த மாதிரி வண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மெக்கானிக் இதை பார்க்க மாட்டாங்க. ஷோரூம் போகணுன்னுவாங்க. அப்படியே சரி பண்ணாலும் பர்ஃபெக்டாக வருமானு சொல்ல முடியாது. அதனால் நம்ம இதை டோட்டலாக ரெடி பண்ண சொல்லிட்டு அவர். நெக்ஸ்ட் நம்ம போரை வெளியே எடுத்துருவோம். ஓகே, இதுதான் சிலிண்டரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைமிங் செயினை வெளியே எடுத்துருவோம். ஓகே,
செயின் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டைமிங் செயின் பேடையும் கழட்டி எடுத்துருவோம். இன்னொரு பேடு. இந்த பேடு பார்த்தோன்னா இந்த இடம்லாம் டேமேஜ் ஆகுது தெரிஞ்சுங்களா. இந்த செயின் லூஸில் ஓடினதுனால இங்கெல்லாம் அடித்து டேமேஜ் பண்ணிடுது. இது ரொம்ப நாள் ஓடாது. இப்படியே போட்டு நம்ம டென்ஷன் மட்டும் மாற்றினோன்னா ஒரு 6 மாதம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே மறுபடியும் சவுண்ட் வந்துடும். இதை மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். டபுள் செலவு தான். ஏன்னா சர்வீஸ் சார்ஜ்லாம் இது அதிகமாக வரும் அந்த வண்டிலாம். இந்த அளவுக்கு பிரிக்கிறதுக்கே இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஆகிடும். ஹாஃப் டே ஆனால் தான் அந்த அளவுக்கு பிரிக்க முடியும் அந்த வண்டியில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிஸ்டனை கழட்டி எடுத்துடலாம். பிஸ்டன் வெளியே ஏற்றுவோம். பிஸ்டன்லாம் நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதுவும் சீஸ்லாம் ஆகலை. அப்படியே க்ளீன் பண்ணிட்டு மாட்டினாலே ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டை வந்து பிரிச்சுருவோம். ரேகராம் கேம் ஷாட்லாம் தனியாக பிரிச்சா தான் ஹெட்டை பட்டையில் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரேகராமோட அந்த ஸ்டாப்பர் போல்ட் அவுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேம் சாஃப்ட்டுக்கு இந்த சக்லிப் இருக்கும். அந்த சக்லிப் எடுத்துடலாம். இந்த சக்லிப் எடுத்தோன்னா கேம் சாஃப்ட் வெளில வந்துடும். ஒரு கனெக்டர் வச்சு ரேகராம் பின்னை வெளியே எடுக்கணும். இதில் வாஷர் வரும். இந்த வாஷர்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். மூணு வாஷர் வரும். 6 வாஷர் வரும் மொத்தம். பார்த்திங்கன்னா இதில் 3 வாஷரு. இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா JLE JLIன்னு போட்டிருப்பாங்க. ஐனா இன்லெட்டு, ஈனா எக்ஸாஸ்ட்டு. கரெக்டாக அந்தந்த பக்கத்துக்கு கரெக்டாக மாற்றணும். மாற்ற விட. ஓகே, அதேமாதிரி இன்லெட் ரேகராம் எடுத்துருவோம். ஓகே, செட்டை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து கேம் சாஃப்ட்டு பேரிங்லாம் நாய்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பேரிங் ஷேக்லாம் வரல, நல்லாயிருக்கு. கேம் எதனா தேஞ்சிருக்கா பார்க்கணும். கேம்லாம் தேய்மானம் ஆகலை, நல்லாயிருக்கு. அப்போ இதெல்லாம் மாற்ற தேவையில்லை, நல்லாயிருக்கு எல்லாமே. இப்போ நம்ம இதில் வால்வு 2 வால்வு, அதாவது 4 வால்வு மாற்றிட்டு வால்வு கைடு செக் பண்ணிட்டு டைமிங் செயின் டென்ஷனரு பேடு மாற்றிட்டு கிளச் அசம்பிளி மாற்றிட்டு இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, ஆக்சிலேட்டர் கேபிள், த்ராடில் பாடி க்ளீன் பண்ணி போட்டு கூலண்ட் ஆயில் மாற்றினா வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் நாய்ஸ் சூப்பராக இருக்கும். அது எப்படி நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுதான் அந்த RS200 த்ராடில் பாடி. இது உள்ளே எப்படி பாருங்கள், ஃபுல்லாக கார்பன் படிஞ்சு போயிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். WD-40 ஸ்ப்ரே அடித்து அந்த கார்பன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை மாட்டும் போது தான் வந்து சென்சார்லாம் கரெக்டாக வேலை செய்யும். வண்டியில் இந்த பிக்கப் ட்ராப் ஆகிற ப்ராப்ளம், அடைக்கிற ப்ராப்ளம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. மைலேஜ் நல்லாயிருக்கும். சென்சார் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். இது நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் நமக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும். நல்லா ப்ரஷ் வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணிடணும். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு த்ராட்டில் பாடி வந்து க்ளீனாக இருக்கும். உள்ளே இருந்த அந்த கார்பன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கு. உள்ள 2 பக்கமும் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டியில் பார்த்தோன்னா ஆயில் பம்பு வீல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு டீத்து உடஞ்சிருக்கு. அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு டீத்து உடஞ்சிருக்கு. இங்கே ஒரு டீத்து உடஞ்சிருக்கு. இதுமாதிரி நிறைய டீத் நடுவில் உடஞ்சிருக்கு. இந்த டீத்து உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஓடிச்சுன்னா வந்து ஆயில் சர்க்குலேஷன் சரியாக இருக்காமல் இன்ஜின் வந்து ஹீட் ஆகும். இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டு ரேகராம் கேம் ஷாட்லாம் டேமேஜ் ஆகிடும். போரே சீஸ் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆயில் பம்பை மாற்றிடலாம். இந்த சர்க்குலேட் கழட்டி எடுத்துகிட்டு ஆயில் பம்பு கீழே எடுத்தோன்னா உள்ளே 8M போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை கட்டினோன்னா ஆயில் பம்பு தனியாக வந்துடும். இப்போ இதில் பார்த்தோன்னா ஆயில் பம்பு வீல் மட்டும் தனியாக நமக்கு கிடைக்காது. இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்பு செட்டாக தான் வரும். பம்போட தான் சேர்த்து வரும். பம்போட வாங்கி வந்துருக்கோம். ரேட்டு பார்த்தோன்னா ஒரு 357 ரூபா வருது. அவ்வளோதான். பம்போட செட்டாக மாற்றிடுவோம். ஓகே, கியர் வெளியே எடுத்துகிட்டு பழைய பம்பை கட்டி எடுத்துடலாம். இந்த 3 8M போல்ட்டை கட்டினோன்னா பம்பு தனியாக வந்துடும். ஓகே, இதுதான் பழைய ஆயில் பம்பு. அதுக்கு பதிலாக நம்ம இந்த புது ஆயில் பம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக டபுள் பில்லில் வச்சு பம்பை சீட்டிங் பண்ணோம்.
அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 3 8 mm போல்ட்டு போட்டு லாக் பண்ணிடலாம். இந்த கியர் தான் டேமேஜ் நமக்கு, அதுக்கு பதிலாக புது கியர் போட்டுறோம். இந்த கியர் மட்டும் கிடச்சிருந்துனா பிரச்சனை இல்லை, கியர் கிடைக்காதனால இப்போ பம்பு செட்டு தான் வருமா. சில வண்டிகள்லாம் அப்படி தான். ஆயில் பம்பை கரெக்டாக கடியில் உட்கார வச்சுட்டு சர்க்கிள் இப்போ போட்டுடணும். அதுதான் ஓகே பக்கா. நெக்ஸ்ட்டு கியர் ஷாஃப்ட்டு. இந்த கியர் ஷாஃப்ட்டும் வீக்காக தான் இருக்குது. கியர் ஷாஃப்ட்டுக்கு பதிலாக இந்த புது கியர் ஷாஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஆர்எஸ் என்எஸ் மாதிரியான வண்டிகள் அடிக்கடி கியர் ஷாஃப்ட்டு ஸ்ப்ரிங்கு தான் கட் ஆகும், கியர் ஷாஃப்ட்டு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால் இது மாதிரி இன்ஜின் வேலை பார்க்கும்போது கம்பல்சரி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் கஸ்டமருக்கு வந்து வேலை இருக்காது, ப்ராப்ளம் வராது, பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டு காட்டர் கீ. இந்த கீயும் புதுசாக மாற்றிடணும். இது புது கீ போட்டுட்டோம், பழைய கீ எடுத்துட்டோம், அதுக்கு பதிலாக புது கீ போட்டோம். ஏன்னா இந்த கீயை ஷேக் இருந்தாலும் இன்ஜின் நாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும் சில வண்டிகளில். அந்த கீயை பழைய கீ பதிலாக புது கீ செட் பண்ணிவிட்டு இந்த வீலில் கரெக்டாக டைமிங் மாதிரி இருக்கும். ஓகே, அது வெளில வர மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளச் ஹவுசிங் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கிளச் ஹவுசிங் புதுசாக வாங்கியிருக்கோம். இது வந்து என்எஸ்ஆர்எஸ் மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச் அசம்பிளியோட கிளச் ஹவுசிங் சேர்த்து தான் வரும், தனியாக வராது. இது அப்படியே செட்டாக தான் வரும். அது கிளச் அசம்பிளி மாத்திரம் வந்தால் அந்த கியரோட கிளச் ஹவுசிங் மாத்திரம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளச் ஹவுசிங் மாட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த காலரை வெளியே எடுத்துடலாம், பழைய காலர் இது, அது வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக புது காலரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹவுசிங் ஃபிக்ஸ் பண்ணணும். கிராங்க் ஷாஃப்ட்டு கியரோட அதே மாதிரி ஆயில் பம்பு கியரோட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதை இந்த இடத்துலையும் படி வைக்கணும், இந்த இடத்துலையும் படி வைக்கணும், கரெக்டாக ரெண்டுத்தையும் படி வச்சு கரெக்டாக மாட்டணும். நெக்ஸ்ட்டு இந்த வாஷர் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கிளச் ஹவுசிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அசம்பிளி ஃபுல் செட்டு. அவ்வளோதான், பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நெட்டு, வாஷர் போட்டு நெட்டு போட்டணும். வாஷரு நெட்டு ஆப்போசிட் நெட்டு வரும். நெக்ஸ்ட் அந்த நெட்டை டைட் பண்ணிடணும். ஓகே, ஃபுல் டைட் ஆயிடுச்சு. ஃபுல் டைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டைமிங் செயின். இப்போ பழைய செயின் மாற்றிட்டு புது செயின் போட போகிறோம். செயின் இப்படி உள்ளே விட்டு வாங்கி கட்டுக்கணும். டைமிங் செயின் வீலை கரெக்டாக அந்த காட்டர் கீழே உட்கார வச்சுட்டு டைமிங் செயினை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதோட வாஷரை போட்டு நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் டைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு போர் கேஸ்கெட் போட்டு போரை மாட்டிடுவோம். 2 டபுள் பின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு போரில் 2 டபுள் பின் போட்டு போர் கேஸ்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட்லாம் எதுவும் போட தேவையில்லை, டேரெக்டாக கேஸ்கெட் மட்டும் போட்டாலே போதும். ஒரிஜினல் கேஸ்கெட்டை யூஸ் பண்ணணும், லோக்கல் கேஸ்கெட் வாங்கக்கூடாது. இது ஒரிஜினல் கேஸ்கெட் கிட்டு மட்டும் 800 ரூபா வரும் அந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட்டு பிஸ்டன் ஃபிக்ஸ் பண்ணோம். பிஸ்டனில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம், பக்காவாக க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிஸ்டனை ஏற மார்க் பார்த்து இந்த அம்புக்குறி வந்து எக்ஸாஸ்ட் சைடு வர மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்டிங் ராடில் பிஸ்டனை கனெக்டிங் ராடில் வச்சுட்டு அந்த பிஸ்டன் பின்னை உள்ள தள்ளிக்கலாம். அவ்வளோதான், தள்ளிட்டு ஒரு வேஸ்ட் வச்சு அந்த ஹோல்ஸை மூடிடணும். ஏன்னா பின்னு சர்க்கிளிப் போடும்போது உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு வேஸ்ட் வச்சு மூடிட்டு நெக்ஸ்ட்டு சர்க்கிளிப் மாட்டணும். சர்க்கிளிப் ஈஸியாக மாட்டலாம். ரெண்டையும் ஃபஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கையால் அழுத்தினாலே ஈஸியாக உள்ளே போய் உட்காந்துரும். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. கனெக்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
சக்லீட் மாட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போரை மாட்டணும். போரை நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக்கிங்லாம் பக்கவாக சுரண்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் லூப்ரிகேட் பண்ணிட்டு போரை மாட்டிடலாம். ஓகே, பிஸ்டன் ரிங்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் அழகாக போர் உள்ளே இன்செர்ட் பண்ணணும். பிஸ்டன் ரிங்ஸும் டேமேஜ் ஆகக்கூடாது, கேஸ் கட்டையும் டேமேஜ் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேக் பண்ணி அழகாக உள்ள தள்ளனா உள்ளே போயிடும். கரெக்டாக போய் செட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டைமிங் செயினோட பேடை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பேடை இப்படி உள்ளே விட்டு வாங்கி இந்த இடத்துல ஒரு டைமிங் செயின் போல்டு வரும். இந்த போல்டை கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு 5 mm அலைஞ்சி போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டோட டபுள் பின் 2 பின்னை போடணும். இதுதான் ஹெட்டோட டபுள் பின்னு. இங்கே ஒரு பின் வரும், ஆப்போசிட்டில் ஒரு பின் வரும். போட்டு டைமிங் செயினோட இன்னொரு பேடு, அந்த பேடை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்னொரு பேடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு ஹெட் கேஸ்கெட்டு. இதுலேயும் அந்த டெஸ்ட்டும் போட தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே கேஸ்கெட் போடலாம். ஹெட் கேஸ்கெட்டும் போட்டாச்சு. அடுத்து நம்ம ஹெட்டை அசம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஹெட்டில் வந்து 4 வால்வும் மாற்றிட்டோம். வால்வு கைட்லாம் செக் பண்ணி வச்சு எல்லாம் பக்கவாக இருக்குது. ப்ளக்லாம் கட்டிடுவோம், எல்லாத்தையும் புதுசாக போட்டுடலாம். நம்ம என்ன பண்ணோம், அந்த ரேக்கர் ஸ்க்ரூவை சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா ரேக்கர் ஸ்க்ரூ தேய்மானமாக இருக்கும். வண்டி 45,000 ஓடி இருக்குது, கண்டிப்பாக தேய்மானமாக இருக்கும். ஸ்க்ரூவை மாற்றிடணும். அதனால கூட நமக்கு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வால்வு டேப்பை அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது செட் ஆகாது. இதில் பார்க்க தெரியும், புள்ளியாக இருக்கும். இது மாதிரி தேய்மானம் இருந்துச்சுன்னா சவுண்டு வரும், டேப்பர் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த ஸ்க்ரூ போல் இந்த 4 புது ஸ்க்ரூ போட போகிறோம். ரேக்கராம் கான்செப்ட்லாம் அசம்பிள் பண்ணிட்டோம். ஹெட்டை வந்து நம்ம இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டைமிங் செயின் கைடு அந்த கம்பியை உள்ளே விட்டு வாங்கிட்டு ஹெட்டை உள்ள செட்டிங் பண்ணிடுவோம். ஹெட்டு உள்ளே விட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த பேட்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு ஹெட்டை செட்டிங் பண்ணிடலாம். கேஸ் கட்லாம் எதுவும் ஒதுங்கக்கூடாது. ஓகே, இப்போ ஹெட்டு கரெக்டாக வந்து செட்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டோட போல்டெலாம் போட்டு டைட் பண்ணிடலாம். ஒரு தடவை செக் பண்ணிடலாம் டைமிங் செயின் பேட்லாம் கரெக்டாக படிஞ்சிருக்கான்ட்டு. ஓகே, பேட்லாம் கரெக்டாக படிஞ்சிருக்கு. சீட்டிங் கேஸ்கெட்லாம் கரெக்டாக படிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹெட்டோட போல்டை போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கட்டிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடில் போட்ட ஐட்டம் போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹெட்டு போட்டு டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த காலர் கேம்சாப்ட் காலர் போட்டுருந்தோம். இந்த காலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்னெட் டாப் டிடிசியில் வச்சுட்டு நம்ம டைமிங் வைக்கணும். மேக்னெட்டில் கரெக்டாக இந்த டீக்கு பக்கத்தில் இருக்கிற கோடும் இந்த இன்ஜினில் இருக்கிற கோடும் மேட்ச் ஆகணும். இதான் வந்து டாப் மார்க், டிடிசி மார்க். இது
இந்த மாதிரி டாப் மார்க்கில் வச்சுட்டா பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கேம் ஷாப்பில் இந்த டீ வந்து மேலே வரணும். இந்த 2 கோடும் ஹெட்டுக்கு மட்டமாக வர மாதிரி வச்சு டைமிங் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் டைமிங். அது இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைமிங் வச்சு முடிச்சிட்டோம் கரெக்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேம் ஷாஃப்ட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டென்ஷனர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். புது டென்ஷனர், பழைய டென்ஷனர் போயிடுச்சு, அது பதிலாக புது டென்ஷனர் மாற்றிட்டு அது ஒரு கேஸ்கட் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடணும். அதை டென்ஷனோட 2 போல்டு அதை கொடுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம சிஓடி சென்சாரோட கனெக்ஷனு, அதாவது கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க, அதோட கனெக்ஷனை கொடுத்துடணும். அடுத்து நம்ம இந்த டெம்பரேச்சர் சென்சார் அதோட கனெக்ஷனு, இந்த டெம்பரேச்சர் சென்சார் அதோட கனெக்ஷன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம ரேடியேட்டரோட கனெக்ஷன்லாம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வால்வு டேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0.05 இன்லெட்டு, 0.08 எக்ஸாஸ்ட்டு கரெக்டான அளவு வச்சு டைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிளச்சை ஃபுல்லாக மாட்டி முடிச்சிட்டோம். கிளச்சு கவர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிளச்சு கேஸ்கட் புதுசாக போட்டுடலாம். கிளச் கேஸ்கட் லைட்டாக க்ரீஸ் போட்டு சீட்டிங்காக க்ரீஸ் போட்டால் நல்லா சீட்டிங் ஆகும். அதுக்காக தான். இதுக்கு பேஸ்ட் எதுவும் போட தேவையில்லை, க்ரீஸ் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம கிளச் கேஸை டைட் பண்ணிப்போம் போல்டு போட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பார்க் ப்ளக் 3 ஃப்ளக்கு மாற்றிடுவோம். இதில் 2 ஃப்ளக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பல்சர் ப்ளக் போடலாம். இன்னொன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ஒரு ஃப்ளக் மட்டுமே 274 ரூபா வரும் சென்டர் ஃப்ளக்கு. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஃப்ளக்காக வரும். அது சென்டர் ஃப்ளக்கு, 2 சைடு ஃப்ளக்கு, மொத்தம் 3 ஃப்ளக்கு வரும். 3 ஃப்ளக்கை மாற்றிடுவோம். இந்த ஃப்ளக்குலாம் வந்து 100 ரூபா 110 ரூபா தான் வரும். இந்த ஃப்ளக்கு மட்டும் 247 ரூபா 250 ரூபா வரும். 3 ஃப்ளக்கை மாற்றிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஹெட்டு ஓரிங் சேஞ்ச் பண்ணிட்டு ஹெட்டு கவரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மேக்னெட் கேஸ்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். மேக்னெட்டை கேஸே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். சுத்துதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம த்ராட்டில் பாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். த்ராட்டில் பாடி நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். க்ளீன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கார்பன் படிஞ்சு ரொம்ப கொடூரமாக இருந்தது. இப்போ பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம த்ராட்டில் பாடியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முதல்ல ஆக்சிலேட்டர் கேபிள் புது கேபிள் போட்டாச்சு. புது கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம த்ராட்டில் பாடிக்கு போகக்கூடிய எல்லா கனெக்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய சென்சாரோட கனெக்ஷன்லாம் போகும், அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் த்ராட்டில் பாடி ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம த்ராட்டில் பாடியும் ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம த்ராட்டில் பாடி ஏர் ஃபில்டர் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு. கிட்டத்தட்ட ஒரு 48,000 வண்டி ஓடி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஏர் ஃபில்டரே மாற்றினது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷனில் இருக்குது ஏர் ஃபில்ட்ரு. இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்க. இது மாதிரி இருந்தால் வண்டி எங்கேருந்து ஒழுங்காக ஓடும். இந்த RS மாதிரியான வண்டிகளை பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கழட்டி மாட்டுறதே ஒரு பெரிய வேலை. ஏன்னா வண்டியை வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 1 hour பிரித்தா தான் ஏர் ஃபில்டரை வெளியே எடுக்க முடியும். மறுபடியும் 1 hour ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோரூமில் கூட சில வெளிலலாம் கூட ஏர் ஃபில்டர் மாற்றவே மாட்டாங்க. இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்டர்னு நினைக்கிறது இந்த அளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக அந்த புது ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது க்ளீன் பண்ணுவோம். போல்டு போட்டு நெக்ஸ்ட் நம்ம டேங்கை ஃபிட் பண்ணுறோம். டேங்க்கு, ஃபியூல் கேஜ், அந்த பெட்ரோல் பம்புக்கு போகக்கூடிய லைன் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபில்டரையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ டேங்கை மாட்டிடலாம். மாட்டிட்டு இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ஊற்றிட்டு கூலண்ட் ஆயிலை ஃப்ளஷ் பண்ணணும். அதையும் ஃப்ளஷ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இந்த வண்டியோட ஆயில் ஃபில்டர் மாற்றுறோம். ஆயில் ஃபில்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு பல வருஷமாக மாற்றாமலே வச்சுருந்துருக்காங்க. ஏர் ஃபில்டரும் மாற்றலை, ஆயில் ஃபில்டரும் மாற்றலை. எப்படி இருக்குது பாருங்கள் ஆயில் ஃபில்டர். இது மோசமாக இருக்குது. இப்போ புது ஃபில்டர் மாற்றிட்டு நம்ம ஆயில் ஃபில்டரோட கப்பை போட்டு டைட் பண்ணிக்கலாம்.
2 8mm போல்ட்டு 2 8mm போல்ட்டையும் போட்டு மீடியமாக டைட் பண்ணோம். ஓவர் டைட் பண்ண கூடாது. ஓவர் டைட் பண்ணினா உடச்சிக்கும், அதில் த்ரெட்டு போயிடும். அதனால் மீடியமாக டைட் பண்ணோம். அதை அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுடணும். இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த வண்டியில் வந்து ரேடியேட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து க்ரீன் கலர் கூலண்ட் ஆயில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒயிட் கலர் கூலண்ட் ஆயில் மாற்ற போகிறோம். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டில் வாட்டர் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளஷ் பண்ணணும். ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் ரொம்ப நாள் ஓடுறதுனால ரேடியேட்டரில் நிறைய பிளாக் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணும்போது ரேடியேட்டரும் க்ளீன் ஆகிடும். டிஸ்டில் வாட்டர் 1 லிட்டரு சாதாரண தண்ணி ஊற்றக்கூடாது, டிஸ்டில் வாட்டர் தான் ஊற்றணும். நம்ம நார்மல் குழா தண்ணி ஊற்றினா ரேடியேட்டரில் துரு பிடிச்சிரும், இன்ஜின் பிளாக்கில் துரு பிடிச்சிரும். அது மாதிரி ஊற்றக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூலண்ட் ஆயிலுக்கு பதிலாக டிஸ்டில் வாட்டர் ஊற்றிருக்கோம் ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக. இன்ஜின் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆட விட்டு ஃப்ளஷ் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் சவுண்ட்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுண்டு பக்காவாக இருக்குது. லைட்டாக ஒரு சின்ன டேப்பட் நாய்ஸ் வருது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாயிடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆட விட்டு அந்த டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு நம்ம புதுசாக கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். வண்டி 10 நிமிஷம் மேலே ஆடிடுச்சு. நம்ம கூலண்ட் பழைய அந்த டிஸ்டில் வாட்டர் கீழே இறக்கிடுவோம். இறக்கிட்டு புதுசாக கூலண்ட் ஆயில் மாற்றிடுவோம். ஆயிலை ட்ரைன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலர் கலந்த ஒரு கலரில் வருது. உள்ளே இந்த பழைய கூலண்ட் க்ரீன் கலர் கூலண்ட் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து ட்ரை போல்ட்டை போட்டு புது கூலண்ட்டை ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம மோட்டோல் கோல்டன் கலர் கூலண்ட் ஆயில் ஊற்றுறோம். ஓகே, கரெக்டாக லெவல் ஊற்றிட்டோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆட விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த RS200 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ சவுண்ட் எப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சவுண்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. ஐட்லிங்கில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த விதமான நாய்ஸும் கிடையாது. ரைஸ் பண்ணுறேன். அதாவது புது வண்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நாய்ஸு. பக்காவாக இருக்குது. எதுவும் ஆயில் லீக்கேஜ், கூலண்ட் ஆயில் லீக்கேஜ் எந்த லீக்கேஜும் கிடையாது. வண்டியில் அடைக்கிற ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. பக்காவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு RS200 இன்ஜின் ப்ராப்ளம், டைமிங் செயின் டென்ஷனாக டேமேஜ்னால தான் டைமிங் செயினும் டேமேஜ் இருக்குது, டைமிங் செயின் பேட் டேமேஜ் இருக்குது. நம்ம டோட்டலாக வந்து வண்டியை பிரித்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆயில் பம்பு கியர் டேமேஜ் இருக்குது, கிளச் அசம்பிளி கிளச் பிளேட்லாம் போயிடுச்சு. எல்லாமே பிரித்து வால்வு எல்லாம் ரெடி பண்ணி இன்ஜின் நாய்ஸ் வந்து பக்காவாக புது வண்டி மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.